புதைத்த இடத்திலே இருக்கிறோம். மலை மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக மலையில் வந்து ஏறுற மாதிரி இருக்கு. யார் ஒருவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் முன் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கின்றான். நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இடம் இருக்கிறது வாதியே பனாத் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளை உயிரோடு புதைத்த இடத்திலே இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், "வஇதா புஷிர அஹதுஹும் பில் உன்ஸா லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா வஹுவ கதீம்." அவர்களிடம் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற ஒரு சுப செய்தியை சொன்னால், ஒரு நன்மாராயத்தை சொன்னால் அவர்களுடைய முகம் கருகடுத்து விடுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறது. இதற்கு விளக்கம் என்ன? ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால் வாழ்ந்த காலத்தை ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்வார், அறியாமை காலம். அந்த காலத்துல வந்து பெண் குழந்தைகளே உங்களுக்கு அரபிகளுக்கு பிடிக்காது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண் குழந்தை பிறந்தால் உடனே எடுத்துக்கொண்டு வந்து இங்கே புதைத்து விடுவாங்க, உயிரோடு புதைத்து விடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு குணத்தை கொண்டவர்களாக அரபிகள். அதனால்தான் இவங்களை காட்டு அரபி என்று சொல்வார். காட்டு அரபின்னா அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான மனிதர்களாக வாழ்ந்து வந்தார். ஒரு சஹாபியிடம் வரலாறு, அவங்க பெயர் வேண்டாம், அந்த வரலாறை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். ஒரு சஹாபி அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு, யார் ரசூலுல்லாஹ், நான் மிகப்பெரிய அளவிலான ஒரு பாவத்தை செய்து விட்டேன் சொல்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க என்ன பாவத்தை செஞ்சீங்க? அப்போ அவர் சொல்றாரு, இல்ல அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தார். சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் என்பது உங்களுடைய பாவத்தை விட பெரியது. அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். அப்பொழுது அந்த சஹாபி சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் நான் வந்து வெளிநாடு பயணம் சென்றேன். அந்த காலத்தில் சிரியா என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கு அவங்க இங்கேருந்து பொருட்களை கொண்டு சென்று சிரியாவில் வியாபாரம் செய்வாங்க. சிரியாவிலிருந்து பொருட்களை எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு வருவாங்க. இப்படி நான் சிரியாவிற்கு செல்லக்கூடிய நேரத்தில் எனக்கு என்னுடைய மனைவி வந்து சொன்னார், நான் கருவாக இருக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்ற ஒரு செய்தியை சொன்னார். அப்போ அவர் சொன்னார், ஒருவேளை இது பெண் குழந்தையாக இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, இதை குழந்தைய புதைச்சிருங்க, நம்மளோட உறவினர்கள் சொல்லி புதைத்து விடுங்கள். ஆண் குழந்தையாக இருந்தால் எடுத்து வைங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயணம் போயிட்டார். ஒரு பயணம் போகும்பொழுது இந்த குழந்தை தாய்க்கு பிரசவம் ஏற்பட்டுக்கிறீங்க. அப்போ பார்க்குறாங்க, ஒரு அழகான பெண் குழந்தை. எந்த ஒரு தாய்க்குமே தன்னுடைய குழந்தைய போய் புதைக்க மனசு வருமா? நிச்சயமாக எது செய்யறாங்க, தன்னுடைய வீட்டில் எதிர்த்து வீட்டில் அந்த குழந்தைய கொடுக்குறாங்க. இந்த குழந்தைய வந்து சொல்ல வேண்டாம், நீங்களே வளருங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அந்த பெண்மணி எடுத்து வளர்க்குறாங்க. ஏற்ற வீட்டில் உள்ளவங்க வளர்க்குறாங்க. போனவர் வருகிறார், கேட்குறாரு, இது உனக்கு குழந்தை பிறந்ததா? என்ன குழந்தை பிறந்தது அப்படின்னு கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, எனக்கு பெண் குழந்தை பிறந்தது, அதை நான் புதைக்க கொடுத்துக்கிட்டேன். அவங்க புதைச்சிட்டாங்கன்ற ஒரு முடிச்சுட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு சில வருடங்கள் கழிகிறது. இந்த குழந்தை வந்து ஒரு வீட்டுக்கு வருது. எப்படி என்றால் இவருடைய நெஞ்சின் மீது ஏறிக்கொண்டு தாடியிலே விளையாடுகிறது. அந்த அளவுக்கு இவர் அந்த குழந்தை மேலே இவரும் பாசமாக இருக்கிறார், அவர் அந்த குழந்தையும் இவர் மேலே பாசமாக இருக்கிறார். அப்போ ஒரு நாள் இரவிலே மனைவியிடம் சொல்கிறார், இந்த ஒருவேளை நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தால், இந்த குழந்தை இருந்திருந்தால் இந்த குழந்தைய போல தானே இருக்கும், இந்த வயசு தானே இருக்கும் வெளியே ஒரு பேச்சுவாக்கில் அவர் சொல்கிறார். உடனே அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நீங்கள் என்னை கோபித்துக் கொள்ளாதீர்கள், நீங்கள் வந்து என்னை திட்டுகிட்டு இருந்தால் நான் ஒரு விஷயத்தை மனச்சிட்டேன், அந்த குழந்தை நம்முடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்லியார். உடனே அந்த சஹாபி என்ன செய்கிறார், காலையில் விழுந்த உடனே அவர் வேகமாக அந்த வீட்டிற்கு சென்று அந்த குழந்தையை பிடித்து தரதரவென்று இழுத்துக்கொண்டு இங்கே வருகிறார். தரதரவென்று இழுத்துக்கொண்டு வந்து இந்த இடத்திலே குழியை தோண்டுகிறார். குழியை தோண்டமே அந்த குழந்தையும் என்ன செய்யுது, சேர்ந்து தோண்டு. அவரை ஏதோ அப்பா விளையாடுறாரு அப்படின்னு நினச்சி அந்த குழந்தையும் மண்ணை தோண்டுகிறது. அந்த குழியை தோண்டும் போது மண் அவருடைய தாடியிலே படுகிறது. இந்த குழந்தையை அதை தட்டி விடுகிறது.
ஆனாலும் இரக்கம் இல்லாத நிலையிலே அந்த குழியை தோண்டி அந்த குழந்தையை உயிரோடு புதைத்துவிட்டு திரும்பி வந்து விடுகிறார். இது இஸ்லாத்துக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு சம்பவம். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இது ஒரு மிகப்பெரிய பாவம் என்று விளங்கிவிட்டார். ரசூலுல்லாஹ்விட்ட கையை பிடிச்சு தேம்பி அழுகிறார். யா ரசூலுல்லாஹ், இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என சொல்லும்போது அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்கினான். யார் ஒருவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் முன் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கின்றான். யார் ஒருவர் 2 பெண் குழந்தைகளை வளர்க்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் வாஜிப் என்று சொன்னான். சவுதியில் பாண்டா சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும். சூப்பர் மார்க்கெட் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட். ஏன்னா வேறு கண்ட்ரியில். ஆனால் இங்கே வந்து நான் ஒரு ரொம்ப எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த ஒரு விஷயத்தை வந்து நான் பார்த்துருக்கேன். இதான் அது. நான் ஒரு கிட்கேட் பைத்தியம். என் ஹஸ்பண்ட் வந்து மலேசியாவுக்கு போயிருந்தப்போ சாப்பிட்ருந்தாங்க. நான் வந்துட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணிடலாமா? சாலி. இது வந்து 7 ரூபா 25 பைசா. 7 ரியால் 25 காசு. ஸோ இது எவ்வளோங்க வந்து அரௌண்ட் 160 ருபீஸ். மேக்னம் நம்மளோட இதில் 100 120 வருதுல. மேக்னம் தான் தெரியுது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்க்யூ. ஃபைனலி சாப்பிடலாமா? கிட்கேட். நிஜமாலே இது கிட்கேட் தான். இந்த அவுட்டர் லேயர் இருக்குல்ல, இது வந்து கிட்கேட் மாதிரியே கிரன்ச்சியாக இருக்கு. செம்மையாக இருக்கு. சாப்பிடுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கு பாப்பா? நைஸா? கிட்கேட் ஃப்ளேவர். அப்படியே கிட்கேட் ஃப்ளேவர். நேற்று வந்து ஹரம் ஜியாரா போயிருந்தோம். அதில் வந்துட்டு பெண் குழந்தைகளை வந்துட்டு பிறந்த உடனே வந்துட்டு உயிரோட புதைச்ச சம்பவம் அதெல்லாம் வந்துட்டு நல்லா இதுவாக சொன்னாங்க. அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா மஹ்ரிப் தொழுதுட்டு ஹில்டனில் வந்து மஹ்ரிப் தொழுதுட்டு அப்படியே கொஞ்சம் அங்கே எல்லா இடமும் கொஞ்சம் இதுவாக பார்த்துட்டு இஷாவும் அங்கே தொழுதுட்டு இதுக்கு ரூமுக்கு வந்துட்டோம். செம்ம டயர்டாக இருந்துச்சு. ஸோ படுத்து தூங்கியாச்சு. நான் அடுத்த நாள் காலைல எழுந்திரிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு தாயிஃப் கிளம்பிட்டோம். இப்போ வந்து ஏதோ ஒரு மலை மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக மலையில் வந்து ஏறுற மாதிரி இருக்குது. தாயிஃப் ஹில் ஸ்டேஷன் தான் ஆக்சுவலாக மலை மேலே ஏறிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னென்னா ஊட்டி கொடைக்கானல் இது வரைக்கும் அந்த மாதிரி மலை தான் பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்துட்டு அப்படியே இந்த மரம் காடு அப்படி இருக்கும். இது வந்து அப்படியே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து பாறையாக இருக்க மலைகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ ஒரு ஊருக்குமே டிஃப்ரெண்ட் ஆகும்ல. இந்த ஊரில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. தாயிஃப் வந்துட்டு அப்துல்லா பின் அப்பாஸ் அந்த பள்ளிவாசலுக்கு வந்துட்டு 2 ரகாயத்தை தொழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். வெளியில் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வந்துட்டு வித்துட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரூட்டில் வந்துட்டு கிரேப்ஸ் வந்து வாங்கணும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. செம்மையாக இனிப்பாக இருந்துச்சு. இங்கேயே விளையிற இதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த பள்ளிவாசலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை பற்றின வரலாறு வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு ஹஸ்ரத் வந்து சொல்லுவாங்க. நான் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அருமையாக இருக்குது. ஒரு சின்ன புளிப்பு கூட இல்லை, செம்மையாக இருக்குது. இங்கே வந்து ஃப்ரூட் சாப்பிட்டாச்சு. சாக்லேட்ஸ்லாம் வைக்கிறாங்க கிலோ கணக்கில். கிலோ எவ்வளோ? ஒரு கிலோ அஷ்ரின் ரியாலாம் 20 ரியால் which means 500 rupees. இதெல்லாம் இந்த கேல்குலேஷன் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சவுதி அரேபியா வந்துட்டு உம்ராலாம் முடிச்சுட்டு தாயிஃப் ஜியாரத் வந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் பாருங்கள், காஸ்டியூம் செமையாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக நேற்று தான் வந்துட்டு அடித்தடியாக போயிட்டு வாங்கி அவனு சொல்லிட்டு வாங்கி இன்றைக்கி போட்டு விட்டுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இப்போ தாயிஃபுக்கு வந்திருக்கோம்.
இது அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுடைய இடத்துக்கு வந்திருக்கோம். அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் மக்கமா நகரை விட்டு தாயிஃப்க்கு வந்தாங்க. வந்த நோக்கம் என்னன்னு சொன்னா, மக்காவில் அதிகமான நன்மைகள் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தும் கூட தாயிஃப் அவங்க தேர்ந்தெடுத்த நோக்கம் என்னன்னு சொன்னா, ஒன்னாவது தக்குவா என்ற அடிப்படையில தேர்ந்தெடுத்தாங்க. இரண்டாவது காரணம், தாயிஃப் மக்களுக்கு இல்முனுடைய தேவை அதிகமா இருந்துச்சு, கல்வியினுடைய தாகம் அதிகமா இருந்துச்சு. அந்த கல்வியினுடைய தாகத்தை போக்குவதற்காக வேண்டி அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் தாயிஃப்க்கு வந்ததாக சொல்லப்படுது. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்துட்டு மக்காலிருந்து வந்த இடம் தாயிஃப்ல. இங்கே வந்துட்டு அவங்க வாழ்ந்த வீடு, அப்புறமா வந்து அவங்களுக்காக கட்டின பள்ளிவாசல், அப்புறமா அவங்களோட கபர் இது இருக்குல்ல அடக்கம் பண்ண இடம் எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்குது. அவங்க வந்துட்டு மக்காலிருந்து இங்கே வந்து இதுக்கு வந்தாங்கன்னா இஸ்லாமை வந்து பரப்புறதுக்காகவும், இங்கே இருந்த மக்களுக்கு வந்துட்டு அந்த இஸ்லாமோட நாலேஜ் வந்து இல்லை அப்படின்றதுக்காகவும் வந்தாங்க. தாயிஃப் மக்களுக்குமே வந்துட்டு அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மேலே வந்துட்டு ஒரு தனி விதமான பிரியம் இருந்துச்சு. எதனாலனா, அப்துல்லா பின் அப்பாஸ் அவங்க வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சச்சா பையன்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயில் வந்து பயங்கரமாக அடிக்குது, ஆனால் இது ஹில் ஸ்டேஷன்ன்றதுனால சில்னஸும் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இதுவாக தெரியல. எல்லாம் முதல் தலத்தை கம்சா 10 ரூபா கொடுத்தேன், பேலன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த 2 கல், அது ஒரு கல் நிக்குது பாருங்க, அது கீழே 2 கல் இருக்கு பாருங்க, உருட்டுனதை நீ அல்லாஹ் நிறுத்தினா அப்படின்னு சொல்லப்படுது. இது பலகீனமான கருத்து.